காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. தச அவதாரத்திலே மகாவிஷ்ணுவினுடைய 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம். தனையன் சொல்லை தட்டாத அற்புதமான அவதாரம் இந்த பரசுராமர் அவதாரம். இந்த அவதாரத்தின் பின்னணி என்ன, அதனுடைய வரலாற்று நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி 10 அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். இதிலே 10வது அவதாரம் பிரளய காலத்திலே அவர் தோன்றுவார் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரத்தை பார்த்து விட்டோம். இப்பொழுது 6வது அவதாரமாக விளங்கக்கூடிய பரசுராமருடைய பிரபாவத்தை பற்றி நாம் பார்க்கலாம். பாரத தேசத்திலே 2 வம்சம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒன்று சூரிய குலம், இன்னொன்று சந்திர குலம். இந்த சந்திர வம்சத்திலே காதிராஜன் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மன்னன் இருந்தான், ஒரு ராஜா. அவனுக்கு சத்தியவதி என்ற ஒரு மகள் இருந்தாள். சத்தியவதியை ஒரு சத்திரிய வீரனுக்கு மனமுடித்து கொடுப்பதற்காக காதிராஜன் வரன் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பிராமணர் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ராஜா, எனக்கு உங்களுடைய மகள் வேண்டும், அவளை நீங்கள் கன்னிகாதானமாக எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்கின்றான். ஆனா இவர் பாருங்க, காதிராஜனுக்கு ஒரு எண்ணம், தட்டி கழிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் அல்லவா. அதனால அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் என்னுடைய மகளான சத்தியவதி உங்களுக்கு மனமுடித்து கொடுக்கின்றேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சீர் கொடுக்க வேண்டும். அது என்னன்னா 1000 குதிரைகள் கொடுக்க வேண்டும். இது என்ன பிரமாதம்னு நாம கேட்கலாம். ஆனால் இதுல ஒரு சிறிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த 1000 குதிரைகளிலும் காது மட்டும் பச்சை நிறமாக இருக்க வேண்டுமா, அது ஒரு காது மட்டும். மீதி பாகங்கள் எல்லாம், அங்கங்கள் எல்லாம் தூய வெண்மை நிறமாக இருக்க வேண்டுமாம். இது நிபந்தனை. இந்த நிபந்தனையை சொன்னவுடன் யாராக இருந்தாலும் பின்வாங்கி இருப்பார்கள். ஆனால் இந்த பிராமணன் என்ன பண்றாரு, சளைக்கவில்லை. என்ன பண்றாருன்னா, வருணன் கிட்ட போயிட்டு இவர் கேட்கிறாரு. தியானம் பண்ணி கேட்கும் பொழுது வருணன் என்ன பண்றாரு, சரி நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துடுறாரு. இந்த 1000 குதிரைகளை கொண்டு வந்து காதிராஜனிடம் கொடுக்கின்றார் இந்த பிராமணர். அப்படி கொடுத்தவுடன் என்ன பண்றார், காதிராஜன் ஒப்புக்கொள்கின்றார். ஏன்னா பிராமணர் சாபமிட்டு விட்டால் என்ன பண்ணுவது. ஒப்புக்கொண்டபடி நாம என்ன பண்ணணும், நாம் ஒரு டிமாண்ட் வச்சோம், இதை அவர் நிறைவேற்றி விட்டார். நாம இப்ப என்ன பண்ணணும், பெண்ணை மனம் செய்து கொடுக்க வேண்டும், வேற வழி கிடையாது. இந்த பிராமணனுடைய பெயர் ரிஷிகன். சரி, கொடுத்துட்டாருப்பா. சத்தியவதிக்கு ஒரு ஆசை வந்தது, நல்ல ஒரு வீரமுள்ள ஆண்மகனை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால தன்னுடைய கணவனான ரிஷிகன் கிட்ட கேட்கிறா சத்தியவதி, சுவாமி எனக்கு நல்ல வீரமுள்ள ஒரு ஆண்மகன் பிறக்குமாறு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு. இவரும் என்ன பண்றாரு, சரி நாம இறைவனிடம் தியானம் செய்து கேட்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு. ஆனா இப்போ காதிராஜனுடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. என்னன்னா, பிராமணரை தானே நாம மருமகனாக பெற்றிருக்கின்றோம், அவரிடம் கேட்டால் நமக்கு உதவ மாட்டாரா? ஏன்னா காதிராஜனுடைய வம்சத்திற்கு பிள்ளை கிடையாது, ஒரே ஒரு பெண் சத்தியவதி, அவளை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது நாடால ஒரு ஆண்மகன் வேண்டும் அல்லவா. அதனால ரிஷிகன் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டவுடன் என்ன பண்றார் ரிஷிகன், சரி நான் 2 பேருக்குமாக பிரார்த்தனை செய்கின்றேன். ஏன்னா தன்னுடைய மனைவிக்கும் நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும், நல்ல வீரமுள்ள ஆண்மகன், தன்னுடைய மாமியாருக்கும் ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் 2 கவலம் அன்னத்தை பிரத்யேகமாக தயாரிக்கின்றார் மந்திரம் சொல்லி. ஒன்றை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கின்றார், இன்னொன்றை தன்னுடைய மாமியாருக்கு கொடுக்கின்றார். ஆனா இங்க ஒரு விபரீதம் நடந்து விட்டது. என்னன்னா, இந்த 2 கவலம் அன்னத்திலே
சத்தியவதியுடைய தாய் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு நல்ல ஆண்மகன் பிறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல மகளுக்கு கொடுத்த அந்த ஒரு கவலம் அன்னத்தை இவள் சாப்பிட்டு விடுகின்றாள். மாமியார் சாப்பிட வேண்டிய ஒரு கவலம் அன்னத்தை இப்பொழுது இந்த பெண் சாப்பிட்டு விடுகின்றாள். அதனால மாறுபட்டு பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். இப்படி சத்தியவதிக்கு பிறந்த பிள்ளை ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவர் தான் பரசுராமரை பெற்றெடுத்த தந்தை. ஜமதக்னிக்கும் ரேணுகாதேவிக்கும் கல்யாணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 5 புத்திரர்கள் பிறந்தார்கள். பிருஹத்பானு, புத்திரகன்வா, வசு, விஸ்வாவசு, கடைசியாக பரசுராமர். ஜமதக்னி முனிவர் எப்படின்னா, யாகத்தை முறையாக செய்பவர். ரேணுகாதேவிக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. அவளுக்கு சீலவதி என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா, தன்னுடைய கணவனை தவிர இவள் வேறு யாரையும் மனதால் கூட நினைத்தது கிடையாதாம், நிமிர்ந்து பார்க்க மாட்டாளாம். அவ்வளவு பதிவிரத தன்மை உடையவள். ஒவ்வொரு நாளும் இவள் ஆற்றங்கரைக்கு சென்று நீர் மொண்டு வருவாள். ஆனால் கையிலே குடத்தை எடுத்து செல்ல மாட்டார்கள் இந்த அம்மையார் ரேணுகாதேவி. வெறும் கையை வீசிக்கொண்டுதான் இவர்கள் ஆற்றங்கரைக்கு போவார்கள். அங்கே இவர்கள் நீரிலே விரலால் ஒரு வட்டம் இடுவார்கள். அப்பொழுது இவர்கள் மனதால் நினைப்பார்களாம், எனக்கு ஒரு குடம் நீர் வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு குடம் நீர் மேலே வரும். அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவார்கள், பர்ணசாலைக்கு. இது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நியமமான விஷயம். நாம சொன்னோம், ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த கடைசி பிள்ளை பரசுராமர். இவர் எப்படிப்பட்டவர்? இவருக்கு பிரம்ம சத்திரியர் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. ஏன்னா இவர் பிராமணர் குலத்திலே அவதரித்திருந்தாலும் இவருடைய குணம் எப்படின்னா, போர்க்குணம் மிக்கவர். இவருக்கு ஒரு ஆசை வந்ததாம், நாம் போர்க்கலைகளிலே நாம் மிகுந்த திறமை பெற வேண்டும் என்று. அதற்காக இவர் சிவபெருமானை குறித்து தவம் செய்தாராம். அப்பொழுது சிவபெருமான் இவருக்கு அருளுகின்றார், மிகுந்த போர்த்திறன் இவருக்கு உருவாக வேண்டும், இவர் பராக்கிரமம் மிகுந்தவராக மாற வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கின்றார். ஆனால் அவ்வளவு சுலபத்திலே இந்த சக்தியை அவர் கொடுத்து விடவில்லை. இவர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, பரசுராமருக்கு காட்சி அளித்து, நீ என்னுடன் போரிட வேண்டும், உன்னுடைய திறமை எப்படிப்பட்டது என்பதை நான் சோதித்து உனக்கு நான் சக்தியை கொடுக்கின்றேன்னு. இப்படி அவர் சிவபெருமானோடு போர் செய்தாராம் 21 நாட்கள் தொடர்ந்து. இவருடைய வல்லமையை பார்த்துவிட்டு சிவபெருமான் அவருக்கு பரசு என்ற கோடரியை கொடுத்தாராம். அதனால இவருக்கு பரசுராமர் என்ற திருநாமம் உண்டு. இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் பார்க்கவராமர் என்பது. ஆனால் பரசு என்ற கோடரியை பெற்றவுடன் சிவபெருமானிடமிருந்து இவருக்கு பரசுராமர் என்ற சிறப்பு திருநாமம் உண்டாயிற்று. நாம முன்பே சொன்னோம், ரேணுகாதேவி அம்மையார் ஒரு நாளும் குடவெடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு செல்வது இல்லை என்று. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் கேட்கின்றாராம், ரேணுகா நீ போயிட்டு ஒரு குடம் நீரை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு. இந்த அம்மா புறப்படுறாங்க, ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள். விரலால் வட்டமிடும் பொழுது அந்த வட்டத்திலே ஒரு கந்தர்வன், அவன் வானத்திலே சஞ்சாரம் செய்கின்றவன், அவன் எங்கேயோ புறப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவனுடைய பிரதிபிம்பம் இந்த தெளிவான நீரிலே விழுகின்றது. இதை பார்த்தவுடன் கொஞ்சம் இவர்கள் மனது மயங்கி விடுகின்றது, எவ்வளவு அழகான கந்தர்வன் இவன் அப்படின்னு. இதனால ரேணுகாதேவியினுடைய தவம் மாசுபட்டு விடுகின்றது. அவர்கள் மனதால் கட்டளையிடுகின்றார்கள், ஒரு குடம் நீர் வேண்டும் என்று. ஆனால் குடமும் வரவில்லை, நீரும் வரவில்லை. பொறுத்து பொறுத்து பார்க்கின்றார்கள். எவ்வளவு நேரம் அவர்கள் நினைத்தாலும் நினைத்தபடி குடம் நீர் வெளியே வரவில்லை. இதனால் இவர்கள் சோகமுற்று விடுகிறார்கள். ஆனால் இங்கே பர்ணசாலையிலே ஜமதக்னி முனிவர் காத்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு தன்னுடைய தியானத்தின் மூலம் தெரிந்து விடுகின்றது தவறு நேர்ந்து விட்டது என்பது பற்றி. இவர் என்ன பண்றாரு பாருங்க, மனதால் நினைத்தாலும் தவறுதானே, ஒரு கந்தர்வன் வானத்தின் மேலே செல்கின்றான், அவனை பார்த்து விட்டு ஆசை கொள்ளலாமா? இது தவறு அல்லவா?
அதனால 4 பிள்ளைகளையும் கூப்பிடுகின்றார். உங்களுடைய அம்மையார் இந்த தவறு செய்து விட்டார், அவர்களை நீங்கள் கொல்ல வேண்டும். ஆனா இந்த 4 புத்திரர்களும் மறுத்து விட்டார்களாம். 5வதாக பரசுராமரை கூப்பிடுகின்றார் ஜமதக்னி முனிவர். என்னுடைய பேச்சை இவர்கள் அவமதித்து விட்டார்கள், நீ இவர்களையும் வெட்டிவிட்டு உன்னுடைய தாயையும் வெட்ட வேண்டும், இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தையார் சொல்லிவிட்டார், தந்தை சொல் மீறாத தனையன் அல்லவா பரசுராமர், என்ன பண்றாரு, 4 சகோதரர்களையும் தன்னுடைய தாயையும் வெட்டி விட்டார், ரேணுகாதேவியும். இப்போ வந்து நிக்கிறாரு. அப்பாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம், ஏன்னா பெற்ற பிள்ளை சொன்ன சொல்லை காப்பாற்றி விட்டது அல்லவா, அதனால உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாராம் ஜமதக்னி முனிவர். அப்போது பரசுராமர் சொல்கின்றாராம், தந்தையை, என்னுடைய சகோதரர்களை நான் கொன்று விட்டேன், ஆனால் அந்த நினைப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடாது, கனவிலிருந்து விழித்து எழுந்து கொள்வது போல அவர்கள் உயிர் பெற்று வர வேண்டும், அடுத்தது என்னுடைய தாயாரும் உயிர் பெற்று எழ வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த வரத்தை கொடுக்கின்றார் ஜமதக்னி முனிவர். இப்ப என்ன பண்றாரு, மிக சரியாக 4 புத்திரர்களை இவர் உயிர் பெற்று எழச் செய்து விடுகின்றார், ஜமதக்னி முனிவர்களுடைய புத்திரர்களை. அடுத்தது பாருங்க, தாயினுடைய தலை மட்டும் ஒரு இடத்திலே இருக்கின்றது, உடல் எங்கே என்று காணும். இவருக்கு அவசரம், தன்னுடைய தாயை கொன்று விட்டோமே என்ற ஒரு மனதின் ஆதங்கம், சோர்வு. இதனால இவர் என்ன பண்றாரு, மாற்றி வைத்து விடுகின்றாராம் தன்னுடைய தாயின் தலையையும் இன்னொரு பெண்மணியினுடைய உடலையும். இதனால உண்டானதுதான் மாரியம்மனுடைய தோற்றம். இப்பொழுதும் நாம் பார்க்கலாம், மாரியம்மன் கோவில்களிலே தலை மட்டும் கீழே இருக்கும், நிறைய கோவில்களில் நாம் பார்த்திருக்கலாம். சரி, நாம கதைக்கு வரும், ஏன்னா இது பரசுராமருடைய கதை. இது முடிந்ததா, தன்னுடைய தந்தையினுடைய சொல்லை இவர் காப்பாற்றி விட்டார், தன்னுடைய சகோதரர்களையும் இவர் உயிர் பெற்று எழச் செய்து விட்டார். அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் போல கனவிலிருந்து விழித்து எழுந்ததை போல எழுந்து கொள்கிறார்கள். நாம நினைக்கலாம், தெரிஞ்சா என்ன தப்பு, ஏன்னா தன்னுடைய தம்பிதான் தன்னுடைய தலையை வெட்டனான்ற விஷயம் அண்ணன்களுக்கு தெரியக்கூடாதாம். எவ்வளவு ஒரு கரிசனம் பாருங்கள் பரசுராமருக்கு. சரி, இவருடைய பராக்கிரமம் எங்கே வெளிப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். சூரிய குலத்திலே கேகய நாட்டிலே ஒரு ராஜா இருந்தான், அவனுடைய பெயர் கிருதவீரியன். அவனுக்கும் சுனந்தா என்ற பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை கார்த்தவீரியன். அவனுக்கு பிறக்கும் போது கரங்கள் கிடையாது. இதனால கவலையுற்ற அவனுடைய தாய் என்ன பண்றா, தத்தாத்திரேயரிடம் சென்று பிரார்த்தனை செய்கின்றார். அதன் மூலம் இந்த கார்த்தவீரியனுக்கு 1000 கரங்கள் முளைத்ததாம், மிகப்பெரிய சக்தியும் வல்லன்மையும் கிடைத்தது. இதை வைத்துக்கொண்டு இவன் மிகப்பெரிய வீரதீர செயல்களில் எல்லாம் ஈடுபடுகின்றானாம். இந்த கார்த்தவீரியன் என்ன பண்றான், ஒரு நாள் தன்னுடைய வீரர்களோடு காட்டிற்கு வேட்டையாட வருகின்றான். அப்பொழுது நடுப்பகல் நேரம், மிகுந்த களைப்பும் சோர்வும் அவர்களை வாட்டுகின்றது. அப்போ இந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்ன பண்றான், அங்கே ஒரு தவக்குடில் தென்படுகின்றது. பார்த்தால் அது ஜமதக்னி முனிவருடைய தவக்குடில். அங்கே சென்று இவன் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றான், என்னன்னா, என்னுடைய வீரர்கள் களைப்படைந்து விட்டார்கள், அவர்களுக்கு வேண்டிய அறுசுவை உணவை தங்களால் தர முடியுமா, மேற்கொண்டு வசதிகளை செய்து கொடுக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒப்புக்கொள்கின்றார் ஜமதக்னி முனிவர். ஏன்னா அவரிடம் தேவலோக பசுவான காமதேனு இருக்கின்றது, அதன் மூலம் இவர் வேண்டிய வரங்களை பெற்றுவிட முடியும். இப்பொழுது அத்தனை பேருக்கும் அறுசுவை உணவு தயாராகிவிட்டது, மேற்கொண்டு வசதிகளும் செய்தாகிவிட்டது. இந்த வசதிகளை எப்படி செய்தார் என்று கேட்கின்றான் கார்த்தவீரியார்ஜுனன். அப்பொழுது ஜமதக்னி முனிவர் சொல்கின்றாராம், இது என்னுடைய தவக்குடிலே இருக்கின்ற காமதேனு பசுவினுடைய கைங்கரியம், அதன் உதவியின் மூலம் நான் இத்தகைய அற்புதமான உதவிகளை செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ கார்த்தவீரியார்ஜுனுக்கு ஒரு எண்ணம், என்னன்னா, இப்படிப்பட்ட அற்புதமான பொருட்கள் எல்லாம் தன் வசம் தானே இருக்க வேண்டும், தான் தானே ராஜா அப்படின்னு. சரி, இவன் கேட்கிறான், இந்த பசுவை எனக்கு தர முடியுமான்னு. அவரா சொல்லிடுறாரு,
காமதேனு ஒப்புக்கொண்டால் தாங்கள் தாராளமாக அழைத்து செல்லலாம். ஆனா காமதேனு என்ன சொல்லுது? ஜமதக்னி முனிவருடைய தவக்குடலை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கின்றது. இவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா கார்த்தவீர்யார்ஜுனுக்கு மனசுக்குள்ள ஒரு அரிப்பு என்னன்னா, எவ்வளவு அற்புதமான பசு, கேட்டதையெல்லாம் கொடுக்கின்றது அல்லவா? தன்னுடைய தலைநகரான மாகேஷ்மதியிலே இதை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன தவறு நேர்ந்து விட முடியும் அப்படின்னு. சரி, நாம என்ன பண்ணலாம்? ஒரு நாள் சென்று பர்ணசாலையிலே முனிவர் மட்டும் அமர்ந்திருப்பார் அல்லவா தனியாக, அப்பொழுது சென்று இந்த பசுவை நாம் கவர்ந்து வந்து விடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தீட்டி விட்டான். அதை செயல்படுத்தி விட்டான். ஒரு நாள் காமதேனுவை இவன் என்ன பண்றான்? கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய தலைநகரான மாகேஷ்மதியிலே கட்டி போட்டு விட்டான். இவன் கவர்ந்து செல்ல வரும் பொழுது பர்ணசாலையிலே பரசுராமரோ மற்ற புதல்வர்களோ கிடையாது. ரேணுகாதேவி வெளியே சென்றிருப்பார்கள். ஜமதக்னி முனிவர் மட்டும் தவத்தில் ஆழ்ந்திருப்பார். இதை கேள்விப்பட்டாராம் பரசுராமர். அவருக்கு கோபம் வந்து விட்டது கட்டுக்கடங்காமல். எத்தனை அகம்பாவம் இந்த சத்திரிய அரசனுக்கு! இவனுக்கு வீரம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வானா? தவக்குடிலுக்கு வந்து ஒரு முனிவருடைய அனுமதியின்றி அவருடைய பர்ணசாலையில் கட்டப்பட்டிருக்கின்ற காமதேனுவை நீ எடுத்து செல்லலாமா, திருடி செல்லலாமா என்ற கோபம். இவர் என்ன பண்றாரு பாருங்க. அசாத்தியமான கோபம் வந்து விட்டது பரசுராமருக்கு. இவர் தனியா புறப்படுகின்றாரு. கையில கோடரியை எடுத்துக்கொண்டு மாகிஷ்மதி நகருக்கு செல்கின்றார். அங்கே கார்த்தவீர்யார்ஜுனுடைய 1000 கரங்களையும் வெட்டி விடுகின்றார். அவனுடைய தலையையும் வெட்டி விட்டார். ரொம்ப கோபம் அவருக்கு. அதனால இப்ப என்ன பண்றாரு? அந்த பசுவை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் தன்னுடைய பர்ணசாலையிலே கட்டுகின்றார். அப்பொழுது ஜமதக்னி முனிவர் கேட்கின்றாராம், ஏனப்பா இத்தகைய பாவத்தை செய்து விட்டாய்? ஏன்னா ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு கோபம் ஆகாததல்லவா? ஒரு சத்திரிய அரசனை அப்படி நீ கொல்லலாமா? இதனால் பாவம் சம்பவிக்கும் அல்லவா? நீ ஒரு வருடம் இந்த பாவத்தை தீர்க்க ஸ்தல யாத்திரை செய்ய வேண்டும், தீர்த்த யாத்திரை. பல ஸ்தலங்களுக்கு சென்று நீ இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இடுகின்றார். இதையும் என்ன பண்றாரு? பரசுராமர் ஒப்புக்கொள்கின்றார். இப்ப என்ன நடந்ததுன்னா, ஏன் இப்படி சொல்றாரு ஜமதக்னி முனிவர்? ஏன்னா ராஜாவானவன் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் அல்லவா? அவனுடைய தலையை கொய்வது பாவம் அல்லவா அப்படின்னு. சரி, இப்போ ஒப்புக்கொண்டபடி இவரு ஸ்தல யாத்திரை புறப்பட்டு விடுகின்றார். ஆனா கார்த்தவீர்யார்ஜுனுக்கு மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் சும்மா விடுவார்களா? எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்களுடைய தலைநகரத்தில் இருந்து எங்களுடைய தந்தையை நீ 1000 கரங்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டு தலையும் வெட்டி வீழ்த்தி விட்டு போய்விட்ட, நாங்கள் சும்மா விடுவோமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வஞ்சனை செய்வதற்கு மறுபடியும். இப்ப என்னன்னா, இவர் ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை சென்று விட்டார். பர்ணசாலையில இப்பொழுது புதல்வர்களும் வெளியே போயிருந்தார்கள். 4 சகோதரர்கள். இப்பொழுது ரேணுகா தேவியும் ஜமதக்னி முனிவரும் மட்டுமே தவக்குடியிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது கொஞ்சம் கூட இவர்கள் சொல்லிக் கொள்ளாமல் நேராக வந்து கார்த்தவீர்யார்ஜுனுடைய பிள்ளைகள் ஜமதக்னி முனிவருடைய தலையை வெட்டி விட்டார்கள். தலையை எடுத்துக்கொண்டு போய் மாகேஷ்மதி நகரில் வைத்து விட்டார்கள். ரேணுகாதேவிக்கு வாயால் சொல்ல முடியாத அவ்வளவு வருத்தம். ஏன்னா தன்னுடைய கணவரை தன் கண் முன்னாடியே இப்படி வெட்டி வீழ்த்தி கொண்டு போவதா? அதனால இப்போ பரசுராமர் தீர்த்த யாத்திரை சென்றிருந்தார் அல்லவா? அவர் திரும்பி வருகின்றார். இத்தகைய செய்தியை கேள்விப்படுகின்றார். அவருக்கா கோபம் வந்து விட்டது. சத்திரியர்களுக்கு மிகுந்த வலிவு இருக்கின்றது, ஒப்புக்கொள்ளலாம். அதற்காக இப்படி செய்யலாமா? என்னுடைய தந்தையின் தலையை வெட்டி கொண்டு நீங்கள் மாகேஷ்மதி நாட்டிற்கு சென்று விட்டால் நான் விட்டு விடுவேனா என்று மறுபடியும் புறப்படுகின்றாராம். புறப்பட்டு போய் என்ன பண்றாரு பாருங்க. கார்த்தவீர்யார்ஜுனுடைய பிள்ளைகளுடைய தலைகளையும் மறுபடியும் கொய்கின்றார். கட்டுக்கடங்காத கோபம் வந்து விட்டது பரசுராமருக்கு. சத்திரியர்கள் என்றால் நீங்கள் அகம்பாவம் பிடித்து அலைவீர்களா என்ற ஒரு கோபத்துல 21 தலைமுறை திக்விஜயம் செய்து இந்த பூமியை ரத்தத்தால் நனைத்தாராம். எத்தகைய அசாத்தியமான கோபம் இருக்க வேண்டும் பாருங்கள் பரசுராமருக்கு. சத்திரிய குலத்தை வேறறுத்து விட்டார். ஒரே ஒருவன் மட்டும் மிஞ்சி இருந்தான். அவனுடைய பெயர் மூலகன். அவன் மூலமாக மட்டுமே சூரிய குலம் தழைத்தது. மீதி அத்தனை பேரையும் வெட்டி விட்டாராம் பரசுராமர். இப்ப என்ன பண்றாரு? மாகேஷ்மதி நகரத்திலிருந்து தன்னுடைய தந்தையின் தலையை கொண்டு வந்து பர்ணசாலையில் இருக்கின்ற அவருடைய உடலோடு ஒட்ட வைத்து அவர் இறுதி காரியங்களை செய்கின்றார். இப்பொழுது அவருக்கு ஒரு சித்தி கிடைத்து விட்டது. என்னன்னா, ஜமதக்னி முனிவருக்கு
சப்தரிஷி மண்டலத்திலே 7வது மண்டலமாக அவர் உயர்வு பெற்று விடுகின்றார் பரசுராமருடைய தவத்தினால. பரசுராமர் இத்தகைய அசாத்தியமான கோபம் கொண்டு 21 தலைமுறை சத்திரிய குலத்தை வேரோடு பூண்டோடு அழித்தார். அப்போ ஒரு தலையை வெட்டினாலே பாவம் சம்பவிக்கும் அல்லவா? இப்பொழுது 21 தலைமுறையில கொன்றதனால் ஏற்பட்ட அந்த பழியை தீர்ப்பதற்காக அவருக்கு என்ன வந்ததுன்னா ஒரு கோபம், தன்னுடைய பரசு என்ற அந்த கோடரியை வீசி விட்டாராம். அப்படி உருவானதுதான் கேரள மாநிலம். இப்பொழுதும் நாம் கேள்விப்படலாம் இந்த பிரதேசத்தை, இது பரசுராம அந்த நகரம் என்று அவருடைய பெயரால் தான் அழைக்கப்படும். இப்படி பிரம்ம சத்திரியர் என்ற பெயரை பெற்றுவிட்டார் பரசுராமர். இவருக்கு வேற என்ன சிறப்புன்னு நாம பார்க்கலாம். இதை பற்றி நாம அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம். தந்தை சொல்லை தட்டாத தனையனாக விளங்கிய பரசுராமரை பற்றி நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.